எனது உயிரினும் மேலான கழக கண்மணிகளே, நமது கழகம் நடந்து முடிந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் இந்த செயற்குழுவை கூட்டியிருக்கின்றோம். எதிர்க்கட்சியாக இருந்த நம்மை ஆளும் கட்சியாக மாற்றியதன் மூலம் மக்கள் மாபெரும் பொறுப்புகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எதையாவது சொல்லி எப்படியாவது ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஆதங்கம் இருந்ததுண்டு. ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு எதிர்க்கட்சியில் இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் இப்போது இல்லை என்பதுதான் உண்மை. அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்கள் நேர்மையான செயல்பாட்டின் மூலம்தான் நமக்கு கிடைக்க முடியும். வாக்குறுதிகள், வாய்ஜாலங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதும் அவர்கள் விழிப்படைந்து விட்டார்கள் என்பதும் இப்பொழுது நிரூபணமாகி இருக்கிறது. சிறிது காலத்துக்கு முன் ஆளும் கட்சியாக இருந்த நாம் தோல்வியை தழுவினோம். நம்மை அரியணையேற்றிய மக்களே நம்மை தோற்கடித்தனர். காரணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஆட்சியில் இருந்த போது நடந்த தவறுகளே மக்கள் நம்மீது வெறுப்பு கொள்ள காரணமாயிருந்தன. ஆகவே சமூக விரோத சக்திகளை ஒடுக்கிய தீர்வோம் என உறுதியளிக்கிறேன். எனவே அந்த தவறுகள் மீண்டும் நடைபெறாமல் மிக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது நமது கடமையாகும். ஒரு கட்சியின் தலைவனாக உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த நான் முதலமைச்சரான பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தக்காரனாக ஆகியிருக்கிறேன். எனவே நமது சொந்த வெறுப்புகளை எல்லாம் மறந்து மக்கள் நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நெஞ்சார்ந்த வணக்கம். எதுக்காக இன்னும் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல அழுத ஆறுதல் கிடைக்காதுமா. நான் உன்னை கெடுத்தது வெளியே யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சது என் கஸ்டடியில் இருக்கிற உன் புருஷன் உயிரோட வீடு திரும்ப மாட்டான். மனசை தேத்திட்டு வீட்டுக்கு போ. உஷா, உஷா, உஷா. போன மாசம் 8ஆம் தேதி உங்க புருஷன் கைதாகி R2 போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருந்தப்ப அவரை பார்க்க போனீங்களா? ஆமா. அப்ப எத்தனை மணி இருக்கும்? ராத்திரி ஒரு 7:30 8 மணி இருக்கும். ராத்திரில கைதிகளை பார்க்க பர்மிஷன் இல்லையே, நீங்க மட்டும் உங்க புருஷனை எப்படி பாத்தீங்க? அங்க இருந்த ஏட்டுக்கிட்ட 50 ரூபாய் லஞ்சம் கொடுத்த அவர் என் புருஷனை பார்க்க அனுமதி கொடுத்தாரு. நீங்க உங்க புருஷனை பார்க்கும்போது ஏட்டு வந்து உங்களை கூப்பிட்டாரா? ஆமா, ஏட்டு வந்து கூப்பிட்டதும் நான் இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள போனேன். ஏட்டு கதவை சாத்திட்டு வெளியில போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் என்கிட்ட ஒரு புருஷனை திருத்துறது பொண்டாட்டி கையில தான் இருக்குன்னு சத்தம் போட்டாரு. நான் அதுக்கு எனவே அவரை ஒழுங்கா வேலைக்கு போக சொல்றேன், அவரை விட்டுடுங்கன்னு கையெடுத்து கூப்பிட்டேன். அதுக்கு அவர் என் புருஷன் கிட்ட இனிமே நீ ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு என் கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இன்ஸ்பெக்டர் உன்னை கற்பழிச்சதா சொல்றதெல்லாம் போய். இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர். அவர் மேல அபாண்ட சொன்னா நல்லா இருக்கவே மாட்டாங்க. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் உஷாவே தனது சாட்சியத்தில் போலீஸ் நிலையத்தில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்று கூறியதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறேன். தர்மா, எதுக்காக நீங்க அழைச்சிட்டு வர சொன்ன? நான் ஒரு போலீஸ் ஆபீசர். சத்தம் போட்டு பேசாத. இது தர்மாவோட கோர்ட். இங்க குற்றவாளிங்க சத்தம் போட்டு பேசக்கூடாது. நான் குற்றவாளியா? எப்படி சொல்ற? நீ குற்றவாளியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உன்னை நான் இங்க எடுத்துட்டு வர சொன்னேன். சட்டத்தை பாதுகாக்கிற இன்ஸ்பெக்டருங்கிற லைசன்ஸ் உனக்கு கிடைச்சு 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துக்குள்ள விசாரணைங்கிற பேர்ல ஒரு அப்பாவியை இழுத்துக்கிட்டு போய் லாக்அப்ல அடிச்சு சாகடிச்சிருக்க. ஃபேக்டரியில் நடந்த ஸ்ட்ரைக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவரை பார்க்க வந்த அவரோட பொண்டாட்டிய போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு கற்பழிச்சிருக்க. எல்லாமே போய். அவன் பொண்டாட்டியே நான் அவளை கெடுக்கலன்னு கோர்ட்ல சொல்லியிருக்கா. அது நீ சொல்ல சொன்னது. ரேப் பண்ணதும் இல்லாம அவங்கள மிரட்டி கோர்ட்ல அப்படி சொல்ல வச்சிருக்க. நான் அப்படி அவளை மிரட்டி கோர்ட்ல சொல்ல சொன்னேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? இத பாருமா, இங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம்.
தைரியமா உண்மையை சொல்லு. என் புருஷனை பார்க்க போன என்ன இவர் கிடைச்சது உண்மைதான். இங்க நான் நீதிபதியா இருந்தாலும் தீர்ப்பு சொல்றது இவங்க தான். இப்ப நீ குற்றவாளியின் தீர்ப்பாயிருச்சு. விசாரணைங்கிற பேர்ல அப்பாவி ஜனங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை அடிச்சு சாகடிக்கிறீங்களே, அவங்களுக்கு பின்னாடி அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஓ சட்டையில இன்னொரு ஸ்டார் ஏறணுங்கிறதுக்காக இந்த அப்பாவி ஜனங்க உயிர் தானே உனக்கு கிடைச்சது? தர்மா, எனக்கு கண்ணு தெரியலையேன்னு அந்த அல்லாவை நான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி பாவிகளை எல்லாம் பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னை இப்படி ஆக்கியிருக்காருன்னு அந்த அல்லாவுக்கு இப்ப நான் நன்றி சொல்றேன். தர்மா, அவனை மன்னிச்சு விட்டுறாதப்பா. உன் பேருக்கு தகுந்த மாதிரி தர்மத்தை நிலநாட்டு. சட்டம் ஒரு இருட்டற, அதுக்கு ஒளி கொடுக்கறதுக்காகத்தான் நீ வந்திருக்கிற. தர்மா, ஒரு மிருகத்தை கொல்லணும்னா மனுஷனா இருந்தா மட்டும் பத்தாது, மிருகமா மாறித்தான் ஆகணும். கற்பழிச்சா கொலை பண்ணா என்ன தண்டனைன்னு உனக்கே தெரியும். என்ன தேடுற? ரிவால்வரையா? வேண்டாம் தர்மா, என்ன கொண்டுடாத. ஒரு போலீஸ் ஆபீசரை கொண்டுட்டா என் டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்டோட நன்மைக்காகத்தான் இப்ப இதை நான் செய்ய போறேன். அரசாங்கம் உனக்கு கொடுத்த ரிவால்வர் குற்றங்களை அழிக்கிறதுக்காக. ஆனா அந்த ரிவால்வரை வச்சுக்கிட்டு மத்தவங்களை மிரட்டி குற்றங்களை நீ செஞ்சிருக்க. முதல் தடவையா அந்த ரிவால்வர் ஒரு நன்மையை செய்ய போகுது. ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நீங்க கஷ்டப்பட்டு ரேஷன் கடையில வாங்கி கொடுத்த வேலைய என் பையன் விட்டுட்டு வந்துட்டா. ஏன்பா? அந்த ரேஷன் கடையில நடக்கிற அநியாயத்தை என்னால பொறுத்துக்க முடியல. எல்லாமே பாதி இடம் தான் போடுறாங்க. கேட்டா வாய் மூடி சும்மா இருன்னு சொல்றாங்க. என் மனசாட்சி இடம் கொடுக்கல, அதான் வந்துட்டேன். மனசாட்சி யோ, சீக்கிரம் ஆகட்டியா? போங்கயா, போங்க போங்க. பாருங்க, சீக்கிரம் பாருங்க. கான்ட்ராக்டர் சார். என்ன தர்மா? என்ன சார் இது? கவர்மெண்ட் சொன்ன அளவுக்கு நம்ம கலவை இல்லையே. இதுல ரோடு போட்டா ஒரு நாள் மழைக்கு கூட தாங்காது போல இருக்கே. இது உறுதியா இருக்குமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா உறுதியா நீ இங்க இருக்க மாட்ட. பேசாம வேலையை பாரியா. உன் வேலையை நீயே வச்சு. போதுமா? உனக்கு பிடிச்சதா நானே சமைச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுங்கண்ணே. ஏய் கீதா, சின்னவனே கவனிச்சிட்டு இருந்தா எப்படி? பெரியவன்ட்ட உட்கார்ந்திருக்கல, என்ன மறந்துட்டியா? ஒரு கை தானே இருக்கு. நிறுத்துமா. வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் கிடையாது. என்னங்க இது? சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைய போய் சுமார். எதுக்காக நீ வேலையை விட்டு வந்த? எனக்கு பிடிக்கல. ஓஹோ, டிகிரியை வாங்கிட்டு வேலை இல்லாம தெரு தெருவா பொறுக்கிறது உனக்கு கௌரவமா இருக்கு. ரோடு போற சூப்பர்வைசர் வேலை கௌரவ குறைச்சலா இருக்கு இல்ல? கௌரவம் பார்த்து பிடிக்காம போகல. பின்ன ஏன் அந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த? கான்ட்ராக்ட்காரன் பண்ற ஊழல் எனக்கு பிடிக்கல. தார சரியா கலக்காம கல் இல்லாம அவன் போடுற ரோடு ஒரு நாள் மழை கூட தாங்காது. எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. அவன் எப்படி ரோடு போட்டா இவனுக்கு என்ன? உன் முதலாளி சொல்றதை கேட்க வேண்டியதான் உன் கடமை. மனசாட்சி மீறி கடமை இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் ஒரு வக்கீல். நியாய அநியாயம் பார்க்காம என் கட்சிக்காரனுக்காக வாதாடுறதான் என்னுடைய தொழில் தர்மம். அதை விட்டுட்டு நியாயத்துக்காக மட்டும்தான் வாதாடுவேன்னு சொல்லியிருந்தா நீ இப்படி படிச்சு பட்டம் வாங்கியிருக்க முடியாது. இந்த மாதிரி தண்டச்சோறு தின்னுட்டு இருக்க முடியாது. இருக்கலாம்ப்பா. சின்ன குழந்தையிலிருந்து உண்மையை பேசு, தப்பு செய்யாத, நியாயத்துக்காக போராடுன்னு நீங்க நான் படிச்ச பாடம் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி வளர்ந்துட்டு ஏதோ ஒரு 4 காசுக்காக எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு நினைக்கிறத விட நான் இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல சோறு கிடைக்குங்கிற தைரியத்துல தானே இப்படி திமிரா பேசுற? சரிப்பா, என்னைக்கு எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சு நான் சம்பாதிக்கிறேனோ அன்னைக்கு இந்த வீட்டுல வந்து நான் சாப்பிடுறேன். என்னங்க இது? அவன் சாப்பிடாமே போறான், கூப்பிடுங்க. பேசாம இரு. ரோஷன் வந்து அப்படியாவது ஒரு வேலையை தேடிக்கிறான்னு பார்ப்போம். கீதா, அவன் அங்க பசியில வாடிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வேண்டாம், இதை எடுத்துட்டு போமா. இருமா, அண்ணனுக்கு ஃப்ரை பண்ணாதான் பிடிக்கும். நீ இப்படி போட்டு தாளிச்சிட்டு இருந்த, வாசனை தெரிஞ்சு உங்க அப்பா வந்துருவாரு. அப்புறம் தர்மாவுக்கு எதுவும் கிடைக்காது, உனக்கு எனக்கு தர்மடி தான் கிடைக்கும். எடுத்துட்டு போ, சீக்கிரம் போ.
கீதா என்னம்மா அது? இது கழுவுறதுக்கு எடுத்துட்டு போறேன்ப்பா. கிச்சன்லயே கழுவி இருக்கலாமே, எதுக்கா இந்த பக்கம் போற? கிச்சன்ல தண்ணி வரல. அப்படியா? ஏன் வெறும் சோறும் பொரியலும் மட்டும் எடுத்துட்டு போற? உள்ள அவனுக்கு பிடிச்ச சிக்கன் கறி இருக்கு, அதை எடுத்துட்டு போ.